பில்டிங் டாக்டர் தெர்மோஷீல்ட் கூல் லைட் என்பது கட்டிடத்திற்குள் வெப்பம் வராமல் தடுக்கவும் டெட் லோடை அதிகரிக்காமல் எடை குறைவான ஃபில்லிங் மெட்டீரியலாகவும் பயன்படுத்தப்படும் ப்ராடக்ட் ஆகும். பில்டிங் டாக்டர் தெர்மோஷீல்ட் கூல் லைட்டின் சிறப்பம்சங்கள்: ஃபில்லிங் மெட்டீரியலாக பயன்படுகிறது, எடை குறைவானது, நேரத்தை மிச்சப்படுத்துகிறது, வெப்பத்தை குறைக்கிறது, மணல் ஜல்லி தேவையில்லை, டெர்ரேஸ்களில் வெப்பத்தை கடத்தாத வெதரிங் கோர்ஸாகவும் சங்கன் ஸ்லாப் பால்கனி இடங்களில் இருக்கும் பள்ளங்களை நிரப்ப எடை குறைவான ஃபில்லிங் மெட்டீரியலாகவும் பயன்படுத்தலாம். பில்டிங் டாக்டர் தெர்மோஷீல்ட் கூல் லைட் பயன்படுத்துவதற்கு முன் காணொளியில் காட்டப்பட்டுள்ள உபகரணங்களை தயார்படுத்திக் கொள்ளவும். இதை பயன்படுத்துவதற்கு முன்பும் உரிய பாதுகாப்பு உபகரணங்களை அணிவது அவசியம். இப்பொழுது பயன்படுத்தும் முறையை பார்ப்போம். 50 கிலோகிராம் எடை கொண்ட சிமெண்ட் மூட்டைக்கு 4 மூட்டை பில்டிங் டாக்டர் தெர்மோஷீல்ட் கூல் லைட் பயன்படுத்த வேண்டும். முதலில் சிமெண்ட்டுடன் பில்டிங் டாக்டர் தெர்மோஷீல்ட் கூல் லைட்டை கலந்து பிறகு அதில் தேவையான அளவு தண்ணீர் கலந்து தேவைப்படும் இடங்களில் நிரப்பிக் கொள்ளலாம். தண்ணீர் கலக்கும் போது தேவைக்கு அதிகமாக தண்ணீர் கலக்காமல் பார்த்து கொள்வது அவசியம். சூரிய ஒளி நேரடியாக படும் இடங்களில் 24 மணி நேரம் உலரவிட்டு கியூரிங் செய்யலாம். இண்டோர்களில் பயன்படுத்தும் போது 48 மணி நேரம் உலரவிட்டு கியூரிங் செய்யலாம். போடப்பட்ட மேற்பரப்பில் மெதுவாக தெளித்து அல்லது ஸ்ப்ரே செய்து 4 நாட்கள் கியூரிங் செய்வது அவசியம். 4 நாட்கள் கியூரிங் செய்த பிறகு அந்த கலவை கான்கிரீட் போல் வலிமையாக மாறிவிடும். இதை நேரடியாக சூரிய ஒளி படுமாறு விடாமல் சிமெண்ட் கலவை கொண்டு பூசியோ தளம் அமைத்தோ அல்லது டைல்ஸ் ஒட்டியோ மூட வேண்டும். தேவைப்படும் உயரம் 6 இன்ச் இருக்கும் பட்சத்தில் 2 லேயராக போடுவது அவசியம். பில்டிங் டாக்டர் தெர்மோஷீல்ட் கூல் லைட் கலவைக்கும் கான்கிரீட் கலவைக்கும் உள்ள வித்தியாசத்தை ஒரு சோதனையின் மூலம் பார்ப்போம். இப்படித்தான் பில்டிங் டாக்டர் தெர்மோஷீல்ட் கூல் லைட் ஆனது எடை குறைவானதாகவும் ஃபில்லிங் மெட்டீரியலாகவும் பயன்படுகிறது. பில்டிங் டாக்டர் தெர்மோஷீல்ட் கூல் லைட்டின் பாட் லைஃப் என்பது டெம்பரேச்சர் மற்றும் சைட் கண்டிஷனை பொறுத்து மாறுதலுக்கு உட்பட்டது. இதை பயன்படுத்தும் முன்பு காணொளியில் காட்டியுள்ள செய்முறைகளை கவனத்தில் கொண்டு பயன்படுத்தவும்.